ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா கொஞ்சம் வித்தியாசமான அதே சமயம் கேட்கும் போதே என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு வியக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு காதல் படமா வெளிவந்திருக்கிற டபுள் ஆக்குபென்சி எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தை புதுமுக இயக்குனரான அஸ்வின் கந்தசாமி டைரக்ட் பண்ணிருக்காரு. பொதுவா தமிழ் சினிமால பேய் படம், சைக்கோ த்ரில்லர் படம்னு பார்த்தா அழுத்து போன நமக்கு ஒரு புதுவிதமான ஃபேண்டசி சப்ஜெக்ட் கலந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இந்த படம் வெளிவந்திருக்கு. பகல்ல ஒரு பெண்ணாவும் ராத்திரியில ஒரு ஆணாவும் என்ன இது சாபமா இல்ல விதியான்னு கேட்கிற அளவுக்கு ஒரு வினோதமான பிறவியோட காதலை பத்தி பேசுறதா இந்த படத்தோட ஒன்லைன். போஸ் வெங்கட் வினோதினி தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஆனா அந்த குழந்தை மத்த குழந்தைக்கு மாதிரி சாதாரண குழந்தை இல்ல, ஒரு வினோதமான பிறவியா பிறந்திருக்காங்க. பகல் நேரத்துல ஒரு அழகான பெண் குழந்தையாவும் இரவு நேரத்துல ஒரு ஆண் குழந்தையாவும் மாறக்கூடிய ஒரு விசித்திரமான உருவமாற்ற பிரச்சனையோட அந்த குழந்தை இருக்கு. நாட்கள் அப்படியே போகுது. அந்த குழந்தை வளர்ந்து பெரியவளாக்கி சென்னையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 2 உருவம் இருக்கு, 2 பேரும் இருக்கு. பகல்ல பெண் உருவமா இருக்கிறவங்களோட பேரு ரேஷ்மா, ராத்திரியில ஆண் உருவமா இருக்கிறவங்களோட பேரு சந்தோஷ். கதை எங்க விறுவிறுப்பா போகுதுன்னா, பகல்ல பெண்ணா இருக்கிற ரேஷ்மாவை வினோத் கிஷன் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் உருகி உருகி காதலிச்சுட்டு இருக்காரு. அதே சமயம் ராத்திரியில ஆணா இருக்கிற சந்தோஷ சம்யுதா அப்படிங்கிற ஒரு ஃபேஷன் டிசைனர் காதலிச்சுட்டு வராங்க. இப்போ நினைச்சு பாருங்க, ஒருத்தருக்குள்ள இருக்கிற 2 உருவங்களை வெளியே இருக்கிற 2 வெவ்வேறான மனிதர்கள் காதலிச்சுட்டு வராங்க. ஆனா சந்தோஷாலையும் ரேஷ்மானாலையும் தங்களோட விசித்திரமான இந்த ரகசியத்தை காதலர்கிட்ட சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களை காதலிக்கிற அந்த 2 பேருக்கு உண்மை தெரிஞ்சா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. ஹீரோவா வர சந்தோஷ் படத்துல ஒரு பார்ல வேலை செஞ்சுட்டு வராரு. அவரோட உருவ பிரச்சனையால அவர் மன ரீதியா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு, சில நேரங்கள எமோஷனலா புலம்புற காட்சிகளை எல்லாமே ரொம்ப இயல்பாவே செட் ஆயிருக்காருன்னு சொல்லலாம். அவருக்கு ஜோடியா வர சம்யுதா ஆரே வடிவமைப்பாளரா வர்றதுனால அவங்களோட காஸ்டியூம், நடிப்பு எல்லாமே கொஞ்சம் ஸ்டைலிஷாவும் கொஞ்சம் ஹாட்டாவே கொடுத்திருக்காங்க. படத்துல தொழிலதிபரா வர விடிவி கணேஷும் சந்தோஷ்க்கும் இடையிலான அந்த காமெடி காட்சிகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனா விடிவி கணேஷ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு பக்கம் ஆராய்ச்சியாளரா வர வினோத் கிஷன் அவரோட நடிப்பு எல்லாமே அருமையா இருக்கு. இந்த படத்திலையும் காதலி ரேஷ்மா கிட்ட அவரோட உருவ பிரச்சனையில மாட்டிட்டு தவிக்கிற இடம், அவர் சந்தேகப்படுற காட்சிகள் எல்லாமே நச்சுன்னு இருக்குன்னே சொல்லலாம். ரேஷ்மாவை வர நடிகை படம் முழுக்கவே ரொம்ப அருமையா நடிப்பை கொடுத்திருக்காங்க. கதையை அழகா நேர்த்தியாவும் கொண்டு போயிருக்காங்க. படத்துல கெஸ்ட் ரோல்ல குஷ்பு வராங்க. அவர் ஒரு படத்துக்கு கமர்ஷியல் வளனே சொல்லலாம். அதே போல கிளைமேக்ஸ்ல கமல்ங்கிற பேரும் வருது. அதுவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாவே இருக்கு. கதையும் நல்லா இருக்கு, நடிப்பும் நல்லா இருக்கு, எல்லாமே ஓகேவா இருக்கு. ஆனா படத்துல மைனஸ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா படத்துல மைனஸும் இருக்கு. படத்துல வில்லன்களா பக்ஸு பிச்சு வராங்க. ஆனா அவங்க வர காட்சிகள் எந்த ஒரு விறுவிறுப்பே இல்லாம இருக்கு. அது படத்தோட பெரிய மைனஸ் சொல்லலாம். காதல் காமெடின்னு நல்லா போயிட்டு இருக்கிற கதையில நடுவுல சில டச்சிங் சீன்களும் வருது. ஆனா அந்த ஆக்ஷன் செட்டப் எதுவுமே துளியும் செட் ஆகல. இந்த கிளைமேக்ஸை இன்னும் கொஞ்சம் எளிமையாவும் ஜாலியாவுமே கொண்டு போயிருக்கலாம். தேவையில்லாம மரபணு, வில்லன் டீலிங், மாத்திரை, சயின்ஸ் எஃபெக்ட்னு உள்ள புகுந்து கதையை இழுத்திருக்காங்க. அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதே போல ஃபேண்டசி கதையில காதல் காமெடி எல்லாம் ஓகே அப்படின்னாலுமே 2ஆம் பாதியில கொஞ்சம் ஓவர் சென்டிமெண்டா வச்சு படத்தோட வேகத்தை ரொம்ப கம்மி பண்ணிருக்காங்க. இடைவேளைக்கு அப்புறம் படம் கொஞ்சம் அங்க லேக் ஆகுற மாதிரியும் ஃபீல் ஆகுது. பொதுவா இந்த மாதிரி படங்கள்ல சுந்தர்சி பட பாணியில ஜாலியா கலகலப்பா கொண்டு போய் முடிப்பாங்கன்னு பார்த்தா இயக்குனர் அஸ்வின் கந்தசாமி இங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா சாந்தகுமார் சக்கரவர்த்தியோட ஒளிப்பதிவு படத்தை ரொம்ப அழகா காட்டி இருக்கு. குறிப்பா அந்த பார் காட்சிகளும் காதல் பாடல்கள் எல்லாமே விஷுவலா பார்க்க நல்லா இருக்கு. சாம் சிஎஸோட இசை படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னே சொல்லலாம். காதல் பாட்டு மூலமாவும் பின்னணி இசை மூலமாவும் யூத் ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி மியூசிக் பண்ணிருக்காரு. ஆக மொத்தத்துல இந்த டபுள் ஆக்குபென்சி படத்துல முகம் சுளிக்கிற மாதிரி ஆபாச காட்சியோ இல்ல தேவையில்லாத விஷயங்களோ இல்லாதது கொஞ்சம் ஆறுதலாவே இருக்குன்னே சொல்லலாம். குடும்பத்தோட இல்ல ஃப்ரெண்ட்ஸோட தாராளமா பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.